ஹலோ எவ்ரிவன், ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக் அனிமியோட 4th எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஸோ போன எபிசோடில் நம்ம ஹீரோ ரூமில் இருந்த அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ், அந்த சில்க், அந்த மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்து நைட்டு ஃபுல்லாக அதை படித்து பார்த்துட்டு இருந்தனால லேட்டாக வந்துட்டான். ஸோ இப்போ கிளாஸுக்கு வந்தவன், டீச்சர் மன்னிச்சிருங்க நான் லேட்டாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட அந்த டீனோ, தம்பி டேலண்ட் இருந்தால் மட்டும் பத்தாதுப்பா, நல்ல ஒரு ஹார்ட் ஒர்க்கும் வேணும், பஞ்சுவாலிட்டி வேணும், அப்போதான் உன்னால் உன்னோட செல்ஃபை டெவலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மற்ற 2 பேருமே ஆல்ரெடி கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற 2 பேருமே ஹெவன்லி ரிலிமில் ரேங்க் 2 ரீச் பண்ணிட்டாங்க. ஆனால் நீ இன்னும் உன்னோட கோரையே ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட ட்ரைனிங்கை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய டேன்டைனில் கான்சன்ட்ரேஷன் பண்ணால் அதில் சின்னதாக ஊசி மொனை நூனி அந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பவர் உருவாகிறது உனக்கு தெரியும். ரொம்ப வாமாக இருக்கும். அதை ஃபீல் பண்ண ட்ரை பண்ணு. கண்டிப்பாக இதுக்கு உனக்கு 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. அது வரைக்கும் நீ நல்லா ட்ரை பண்ணு. அப்போ தான் உன்னால் அதை தாண்டி ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கே போக முடியும் அப்படின்னு சொல்ல, ஸோ நம்ம ஹீரோவும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறான். அவனோட டேன்டைனில் உடனே பார்த்தீங்கன்னா பவர்ஸ் எல்லாம் சேர ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ள பவர் சேருது. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. டீச்சர் நான் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டவொடனே, பா எவ்வளோ ஸ்பீடாக பண்ணிட்ட, சூப்பர்ப்பா, உனக்குள்ள உண்மையிலே திறமை இருக்குது, நீ இன்னுமே கான்சென்ட்ரேட் பண்ணி அதை ஃபீல் பண்ணு, அது நல்லா ஒரு ஊசி நொன அளவுக்கு அதை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ உடனே எழுந்துட்டு, ரைட் டீச்சர், கண்டிப்பாக நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன திங்க் பண்ணுறான்னா, என்னடா அவர் ஊசி முன்னாலும் சொல்கிறாரு, ஆனால் நம்ம கோலி குண்டு சைஸுக்கு அந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு, என்ன பண்ண சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்ல, ஆனால் நம்ம டீச்சரோ இதை பார்த்து பரவாயில்லையே ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கானே அப்படின்ட்டு அவனுக்காக ஒரு புக்கை தராரு. என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸோட பேசிக்ஸ் தான் அந்த புக்கு இருக்கும். அதை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறேன்னா, இந்த மெட்டீரியல் ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸோட பேசிக்ஸ். ஸோ அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் இல்லைனாலும் இந்த டெக்னிக் தான் உனக்கான பேசிக். ஸோ இதை நீ எப்போ நீ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நீ எப்போ உன்னோட எனர்ஜியை கேதர் பண்ணி லெவல் 1க்கு ஹெவன்லி ரிலிமில் லெவல் 1க்கு போறியோ அதுக்கப்புறமா இதை ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. ஸோ இந்த மெட்டீரியல் ஆர்ட்ஸே உனக்கு ரேங்க் 1 to ரேங்க் 3 வரைக்கும் உனக்கு போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே போக போக உனக்கு நான் வேற புக்கை தரேன். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. பட் நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணாதான் ஹெவன்லி ரிலிமில் அடுத்த ஃபர்ஸ்ட் லெவலுக்காவது வரணும். ஸோ உனக்கு கொஞ்சம் டைம் தரேன், நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த புக்கை வாங்கின நம்ம ஹீரோக்கும் சரி பரவாயில்ல, நமக்கு ஒரு புக் கொடுத்துருக்காரு, நம்மளாலையும் முடியும் அப்படின்ட்டு நினைக்கிறான். ஸோ நம்ம டீச்சரும் சரிப்பா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, நீங்கள் இந்த கல்டிவேஷனை பற்றி என்ன நினைக்கிறேன்னு ஃபஸ்ட்டு இவங்கிட்ட கேட்கவும், இவன் என்ன சொல்கிறான்னா, மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எது ரைட்னா கியூ தான் ரைட்டான விஷயம். கியூ எனர்ஜி மட்டும் நம்ம அதிகப்படியாக இருந்தால் நம்ம தான் இருக்கிறது ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே கொஸ்டின் ஹீரோ கிட்ட கேட்குறாரு, நீ என்னப்பா நினைக்கிற, எது முக்கியம்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ என்ன நினைக்கிறான், நான் என்ன நினைக்கிறேன்னா, ஸோ ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு இருக்கிற இன்னர் திங்கிங், நாலேஜ், இந்த உலகத்தை பற்றின புரிதல், எண்ணங்கள், பீப்புளோட இதயத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், அப்புறம் வே ஆஃப் திங்கிங், இது மாதிரி கைண்ட்னஸ் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனே இவனும், ஏய் முட்டாத்தனமா பேசிட்டு இருக்காரு, அவர் என்ன கேட்கிறாரு, நீ என்ன சொல்லிட்டு இருக்க, தெரியலனா சும்மா இருறா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டவனே டீச்சரும், நீ கொஞ்சம் அமைதியா இருப்பா, அவன் சொல்றதும் கரெக்ட் தான். ஸோ கியூ பவர் மட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ இவன் சொல்றது கரெக்ட் தான். ஒருத்தரோட மூடு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களோட வே ஆஃப் திங்கிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுலயும் சொல்ல போனா ஸ்டார் மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்கு பத்தியா, அது அதுக்கு மூட் ஆஃப் திங்கிங், வே ஆஃப் திங்கிங், அவங்களோட மூடு எப்படி இருக்கு, மைண்ட் செட், இது எல்லாமே தான் முக்கியம். நீ உங்க மைண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு நான் கொஞ்சம் டைம் தரேன். நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு மெட்டீரியல் ஆர்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ண
நீங்களா ட்ரை பண்ணுங்க. எக்ஸனையும் முக்கியமாக நீ தான். அப்புறம் நீங்கள் 3 பேருமே தான். உங்களோட பெஸ்ட்டை வந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த 3 மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்ன தான் முக்கியமாக இருந்தாலும் இதை விடவே ஸ்ட்ராங்கான மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் வந்து இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குது. அப்புறம் இவன் வந்து சொல்கிறான், அஃப்கோர்ஸ் டீச்சர், நான் கண்டிப்பாக வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் பெருமையை வந்து நான் காப்பாற்றுவேன். நான் கல்டிவேஷன் பண்ணி இந்த நாட்டோட மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஓகேப்பா, அடுத்து நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த பொண்ணுகிட்ட வந்து கேட்குறாரு, நீ என்னம்மா நினைக்கிற, நீ வந்து உன்னோட கல்டிவேஷனுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, டீச்சர் நான் எதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன், எனக்கு வந்து சுதந்திரம் வேணும். நான் வந்து சுதந்திரமாக எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். என் லைஃப்பில் எனக்கான டிசிஷன் நான் எடுக்கணும். அதுக்கு நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சிரிச்சுட்டு, சரி உங்கள் கிளானில் இருக்கிற காடஸ் மாதிரி தான் வந்து நீயும் இருக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோ பக்கம் திரும்பி, சொல்லுப்பா நீ என்ன நினைக்கிற, நீ எதுக்காக கல்டிவேஷன் பண்ண வந்த அப்படின்னு கேட்கும்போது, டீச்சர் என்னோட கோல் பார்த்தீங்கன்னா வந்து அப்படின்ட்டு கொஞ்சம் தயங்கிட்டு, என்னோட மக்களை வந்து நான் வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், அவங்களோட லைஃப் ஸ்டைலை இன்னும் கொஞ்சமே வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா வந்து அடிமை ஃபேமிலி இருக்கால அதனால. ஸோ இதை கேட்ட மாஸ்டருக்கோ ஒரு சின்ன மனசில் ஒரு அமைதி. சரி ஓகேப்பா, இதுவுமே நல்ல கோல் தான் அப்படின்னு வந்து அவங்கிட்ட வந்து சொல்கிறாரு. அவர் என்னதான் அப்படி சொன்னாலும் அவர் வந்து திங்க் பண்ணுறாரு. ஸோ இந்த பையன் நினைக்கிறது வந்து ரொம்பவுமே பெரிய விஷயம். ஏன்னா மற்ற ரெண்டுமே ஃப்ரீடமும் சரி மினிஸ்டர் ஆகிறதும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா இவன் நினைக்கிறது ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஹீரோவோட வீட்டில் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ ஹீரோ அந்த ஸ்டார் கொடுத்தாரு பற்றியா புக்கு, அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்து அவனும் கல்டிவேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கல்டிவேஷன் பண்ண அவனோட இன்னர் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக கொஞ்சமாக ஆகிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே அவனுக்குள்ள எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆக ஆரம்பிக்குது. எங்கே அப்படின்னா அவனோட டேன்டைனுக்குள்ள அந்த கோலி குண்டு சைஸில் ஒரு எனர்ஜி உருவாக்கி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது அப்படியே நல்லா பெருசாகி இப்போ வந்து அவனால் வந்து ஸ்டார் எனர்ஜி வந்து கேதர் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் அவன் உடனே வந்து பிரேக் த்ரூவும் வந்து ஆகிட்டான். ஸோ இந்த புக்கை யூஸ் பண்ணதுனால இவ்வளோ எஃபெக்ட் வருமானு தெரியலையே, பரவாயில்ல, இது ரொம்பவுமே வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவன் பிரேக் த்ரூ ஆனது டைரெக்டாக வந்து செகண்ட் லெவலுக்கே வந்து ஆகிட்டான். ஸோ இதை பார்த்து நல்லா சந்தோஷப்பட வேண்டியவன் ஆனால் வந்து கஷ்டப்படுறான். கஷ்டப்படுறான்னா கொஞ்சம் சோகமாகறான். ஏன்னா வந்து டீச்சர் என்ன சொன்னாருன்னா, இதை வந்து நான் பிரேக் த்ரூ பண்ணுறது 1 மாதம் ஆகும், எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக நினைக்கிறேன், இது கரெக்டு தானா, இதை பற்றி நான் வெளில சொல்லாமா, இந்த புக்கில் இருந்தது அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா, இல்லை என்னோட கல்டிவேஷன் அந்தளவுக்கு இம்ப்ரூவ் ஆதான் தெரியலையே அப்படின்ற திங்கிங்கோடவே இந்த சினாரியாவை வந்து கட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து 1 வாரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம செட்டில் வந்து திரும்பவும் வந்து டீச்சர் வந்து இங்கே எல்லாரும் கூப்பிட்டுருக்காரு. நான் அவங்க எல்லாரையும் வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன்ல 7 டேஸாக, நீங்கள் வந்து பண்ணிட்டீங்களா, நான் இப்போ வந்து நீங்கள் வந்து மெட்டீரியல் ஆர்ட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்து தயாராக இருக்கீங்க. இவ்வளோ நாள் நான் உங்களுக்கு சொன்னது ஒரு பேசிக்ஸ் தான். நீங்கள் இதுக்கப்புறமா வந்து உங்கள் கியூவை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணி அதை வந்து ஆர்ட்ஸாக வந்து எப்படி மாற்றலாம் அப்படின்னு கற்றுக்க போகிறீங்க. ஸோ வந்து நம்ம டீச்சர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ வந்து டீச்சரை 1 நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றான். அவனோட பிரேக் த்ரூ பண்ணதை சொல்லதான் கூப்பிடுறான். ஸோ அவர் திரும்புறதோட இந்த வீடியோ முடியுது. லைக் பண்ணுறது உங்களோட விஷயம், அது நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த போகிற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும். பெரும்பாலும் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்காக ஒரே விஷயம், அந்த கமெண்ட்டை மட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்க புரியல குறை இருக்குது அதை மட்டும் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.